ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திருட்டு சம்பவம் பயங்கரமான ஒரு வயலில் ஏற்படுத்தியிருக்கு. இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா, யார் வீட்டு இதை வந்து யாரா சமைக்கிறது, யாரா சாப்பிட்றது அப்படின்னு வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே இப்போ கொதிக்க போகிறாங்க. ஏன்னா திருட்டுத்தனமாக நைட்டில் யாருக்கும் தெரியாமல் பாய்ஸில் 2 பேர், கேர்ள்ஸில் 4 பேர், ஏன் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் வந்து கலாய்க்கிறாங்க. என்னென்னா இந்த ப்ரொவிஷன் டாஸ்க் உங்களுக்கே தெரியும், வார வாரம் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுலேயும் இந்த வாரம் கேர்ள்ஸ் டீமுக்கு எவ்வளோ பெரிய அடியாக இருந்துச்சு, அதுக்கு முந்தின வாரம் பாய்ஸ் டீமுக்கு எவ்வளோ பெரிய அடியாக இருந்துச்சு. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒரு ஒரு டைம்லாம் வந்துட்டு பட்னியாக இருக்காங்க. அதுலேயும் முத்துக்குமரன் ஒரு வாட்டி சொல்லுவார், கஞ்சியும் முட்டையும் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்பார். அப்போ எவ்வளோ இதுவாக இருக்கும் பாருங்க. இந்த வாட்டி தான் அதிசயமாக வந்து பாய்ஸ் டீமுக்கு வந்துட்டு இந்த ஒரு ப்ரொவிஷனே கிடச்சிருக்கு. அதுவும் மிஸ் ஆக வேண்டியது, ஜஸ்ட்டில் வந்து தப்பிச்சாங்க. அப்படின்னு இருக்கும்போது இந்த விஜய் விஷாலும் இந்த அருணும் சேர்ந்து கூட அந்த கேர்ள்ஸ் டீமில் வந்து ஆர்ஜி ஆனந்தி, தர்ஷிகா, அன்ஷிதா இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, மிட் நைட்டு பிரியாணி. உங்களுக்குலாம் கேட்குதா பிரியாணி? அங்கங்கே அவன் வந்துட்டு பட்னியில் கிடக்கிறான். கேர்ள்ஸ் டீமில் வந்துட்டு ப்ரொவிஷன் இல்லாமல் பிக் பாஸ் கொடுத்ததை வச்சு சாப்பிட்டுட்டு அவங்க பேர் கம்மன் இருக்காங்க, ஜாக்லின் இருக்காங்க, சௌந்தர்யா இருக்காங்க. உங்களுக்கு அப்படி எல்லாருக்கும் சொல்லாமல் அப்படி ஒரு பிரியாணி கேட்குதா? உங்களுக்குலாம் கூசலை? அப்போ நம்ம மக்கள் வந்து கேட்குறாங்க. எனக்குலாம் அந்த விஷயத்தை கேட்டோடனே ஆடி போயிட்டேன். என்னடா இது? ஏன்னா சரி, நீங்கள் செய்கிறீங்க, எல்லாரும் எழுப்பி இந்த மாதிரி நான் செய்கிறதா ஒரு ஐடியா இருக்குது, நீங்களும் சாப்பிட்றீங்களா, உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்கள், இல்லைன்னா நாங்கள் சாப்பிட்டோமா அப்படின்னு கேட்கணும். யார் விட்டுது? அது உங்கள் வீட்டு தான். நீங்களா சம்பாரிச்சு அங்கே உள்ள வச்சுருக்கீங்க. பிக் பாஸ் வீட்டில் வந்து ஒரு டாஸ்க் நடந்து எல்லாருமே வந்துட்டு அதில் விளையாண்டு அதை ஜெயிச்சு அதில் வந்து வந்திருக்கு. நீங்கள் எப்படி கையை வைக்கலாம்? வெக்கமா இல்லை உங்களுக்குலாம் அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. செம்ம காண்டாயிடுச்சு. அதேமாதிரி முத்துக்குமார் சொன்னார், சூப்பராக சொன்னார். உங்களுக்குலாம் உறுத்தலையா? ஒரு 9 பேரோட உழைப்பில் வந்த ப்ரொவிஷனை வந்துட்டு சாதாரண ஒரு 5 பேர் வந்து நைட்டு வந்து யாருக்கு திரும்ப திருட்டுத்தனமாக சாப்பிட்றீங்களே, உங்களும் உறுத்தலை, வெக்கமாக இல்லை அப்படின்னு கேட்குறாரு. அதுலேயும் அவர் சொல்கிறார், நான் கேப்டனாக இருக்கும்போது நான் அந்த பக்கம் வந்து சாப்பிடலாம். ஆக்சுவலாக கேப்டனாக இருக்கவங்க 2 பக்கமும் போகலாம், 2 வீட்டுக்கும் போகலாம். அங்கேயும் சாப்பிடலாம், இங்கேயும் சாப்பிடலாம். அவங்களுக்கு அந்த ரூல்ஸு கட்டுப்பாடுகள் கிடையாது. ஆனால் பாய்ஸ் டீமுக்கு அந்த டைம் வந்துட்டு ப்ரொவிஷனில் பயங்கர லாக்கு. அதனால் இவங்க சாப்பிடாமல் இருக்கும்போது நான் ஏன் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அவர் சாப்பிடாமல் இருந்திருக்காரு. அதேமாதிரி மஞ்சரி சொல்கிறாங்க, நான் ஒன்றும் அந்த மாதிரி தாங்க. அதுவும் இந்த ஸ்கூல் டாஸ்க் நடக்கும்போது வந்துட்டு ஸ்நாக்ஸ் வந்திருக்கு. ஸ்நாக்ஸ் நாங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் மட்டும் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டீச்சர்ஸ்க்குலாம் கொடுக்காம இவங்க தின்றுருக்காங்க. இன்னும் இவ்வளோ கேவலமாக மட்டமாக நடந்துக்கிறாங்க. நம்ம பார்க்கும்போது கேட்கும்போது எல்லாம் இவ்வளோ பெரிய ஆளுங்க இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்களா? நம்ம தான் அண்ணன் காட்சிங்க, அண்ணாட காட்சிங்க. நம்ம இந்த நான் பேசுகிறேன், நான் இந்த பார்க்குறேன், நீங்கள் எல்லாமே வந்துட்டு உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதுக்கும் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வீடியோ போடுறது, நீங்கள் பார்க்குறது, நம்ம ஒரு ஒரு வேலையும் கஷ்டப்படுறோம். ஆனால் அவங்களாம் ஆல்ரெடி வந்து ரீச் ஆகிட்டு நல்லா சம்பாரித்து பேர் புகழ் வாங்குறதுக்காக உள்ளே வந்திருக்காங்க. இப்படி வந்துட்டு அடுத்தவங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட வந்து தடுத்து அவங்களுக்கு அதை வந்து இது பண்ணி நான் சாப்பிட்ணுன்னா அது முதல்ல உங்கள் உடம்புல ஒட்டுமா? எப்பயுமே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஒன்று சொல்லுவாங்க. நான் வந்துட்டு என் தங்கச்சிக்கிட்டே இல்லை என் தம்பிக்கிட்டே நான் பிடுங்கி சாப்பிடும்போது அவங்க சொல்லுவாங்க, என்ன தெரியுங்களா, சாப்பிட்டுட்டோன்னா கழுத்துக்கு கீழே இறங்கிச்சுன்னா அது நரகல்னுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அது அவ்வளோதான். இந்த டேஸ்ட்டில் நாக்கில் இருக்க வரைக்கும் தான் அந்த பொருளுக்கு மதிப்பு. அது உள்ளே போயிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அது உள்ளே போயிட்டு அது இது என்னென்ன வேலை எடுத்துக்குதோ மீதியை வந்துட்டு வெளியில் வந்து காலையில் வந்து வெளியே வந்துடும். அப்படின்னு இருக்கும்போது அந்த ஒரு அற்பமான ஒரு விஷயத்துக்கு நீ வந்துட்டு அடுத்தவங்களை வந்துட்டு கொடுக்காம நீ சாப்பிட்ணுமான்னு கேட்பாங்க. இப்போ அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ரொம்ப கேவலமாக இருக்குது. எப்படியா அவங்களுக்குலாம் மனசு வருதுன்னு ரொம்ப அப்படியே இதுவாக இருக்குது. இன்றைக்கி விஜய் சேதுபதி அவர்கள் அவங்கள வச்சு பொழக்க போகிறான்ற மாதிரி நியூஸஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக பொழக்கணும். நீங்கள் பாட்டுக்கு கிளவராக, அதாவது இவங்களாம் புத்திசாலியாக இவங்க வந்து சாப்பிட்டு மற்றவங்கள ஏமாற்றி சாப்பிட்டுக்கிட்டு காலையில், அதாவது எப்படி ஜீரணமாவது எனக்கு சத்தியமாக புரியல. அடுத்தவங்க உழைப்பில் வந்துட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்காம நீங்கள் சாப்பிட்றீங்களே, உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையான்னு கேட்க போகிறேன் நம்ம விஜய் சேதுபதி அவர். சார் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த மாதிரி பண்ணுறவங்கள நீங்கள் வந்துட்டு என்ன நினைக்கிறீங்க? அதாவது விஜய் விஷால், அதாவது நான் அப்போத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன், விஜய் விஷாலோட ஆட்டிடியூட் சுத்தமாக சரியில்லை. அதே மாதிரி அவருக்குமே நிறைய சப்போர்ட்டர்ஸ்லாம் முன்னாடி இருந்துச்சு, ஓட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டில் சுத்தமாக கிடையாது. அதே மாதிரி அன்ஷிதா இதை பண்ணுவாங்க நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல. அன்ஷிதா இதில் பண்ணுவாங்க. மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அருண் எப்படி பண்ணுவான்னு நினச்சி பார்க்கல. அருண் எப்படி தெரியுங்களா, விஜய் விஷால் எங்கே இருக்காரோ அது தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் அங்கே இருக்குன்னு ஆசைப்படுறாரு. அது தப்பு. இப்போ எப்படி பவித்ரா வந்து தர்ஷிகாவுக்கு விட்டு வெளியே வந்ததுனால ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி விஜய் விஷாலை விட்டு அருண் வந்தார்னா அங்கே அப்போத்திருந்து நல்லா இருப்பார். ஒரு வாட்டி விஜய் விஷால் வந்துட்டு கேர்ள்ஸ் டீமுக்கு போனார். அப்போத்திருந்து அருணோட கேம் ஆன் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு இவர் ஆட்டி வைக்கிற பொம்மை மாதிரி தான் இருந்தார். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பயங்கரமான இஷ்யூ வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இது பண்ணது எப்படி கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க சும்மா இதை விளையாட்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.